தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கங்கள். அவையில் வீற்றிருக்கும் அனைத்து ஆன்றோர்களுக்கும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கு என் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கங்கள். ஆசிரியர் பணியை அர்ப்பணி, அதற்கே என்னை அர்ப்பணி என்ற குறிக்கோளை மனதில் கொண்டு என் பள்ளி மாணவிகளுக்கு கல்வி பணியை கல்வி சேவையாக ஆற்றி வரும் என் பள்ளியின் மூத்த அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திருமதி ஆர்.ஓ. உஷா அவர்களின் பணியேறும் பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் புதுமணம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் உள்ள பெருமையை கொள்கிறேன். முதலாவதாக புதுமணம் வைத்தியமால் தலைவர் ஐயா திரு அப்துல் காதர் அவர்களையும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு காமில் ஹுசேன் அவர்களையும், புதுமணம் கல்விக்குழு செயலாளர் ஐயா திரு மாணிக்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். புதுமணம் தெற்கு திரு ஜமாத் தலைவர் ஐயா திரு ரைசுல் இஸ்லாம் அவர்களையும், புதுமணம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி ஜமிமா பேகம் அவர்களையும், புதுமணம் நடுத்தர ஜமாத் துணை தலைவர் திரு ஹைதர் அலி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். புதுமணம் வடக்கு தெரு ஜமாத் செயலாளர் திரு முஷ்ராப் கான் அவர்களையும், புதுமணம் கல்விக்குழு தலைவர் திரு ஜெயனுதீன் அவர்களையும், புதுமணம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அண்ணன் திரு என் மருங்கப்பன் அவர்களையும், புதுமணம் கல்விக்குழு பொருளாளர் திரு சகுபர் அலி அவர்களையும், புதுமணம் இலக்கிய மேடை ஒருங்கிணைப்பாளர் திரு சம்சூர் ரஹ்மான் அவர்களையும், புதுமணம் கல்வி ஆர்வலர் திரு ஃபாரூக் அலி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் புதுமணம் முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி ஆஜராபான் அவர்களையும், புதுமணம் கல்வி ஆர்வலர் திரு கரிமதினா அவர்களையும், புதுமணம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். மேலும் சாவுல் ஹமீத் அவர்கள், எடைசாமி அவர்கள் மற்றும் அகமது மைதீன் அவர்கள் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர் திருமதி முனீஸ்வரி அவர்களையும், புதுமணம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கும் நிகழ்வு. நூலு ஹாமிசா அவர்களின் தாயார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்னாருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் நம் பள்ளியின் மாணவி தஸ்லிமா அஸ்ரீன் அவர்களின் தாயார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்னாருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும் என் மீதும் உண்டாவதாக. இன்றைய தினம் ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்காக உன்னை அர்ப்பணி என்ற சிறப்புக்கேற்ப சுமார் 13 ஆண்டு காலம் அறிவியல் ஆசிரியராக திருமதி உஷா அவர்கள் பணி செய்து இன்று பணி நிறைவு விழாவில் நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள். ஆசிரியர் பற்றி சில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நாம் மாணவர்கள் மூலம் தெரிந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எனது 2 மகள்களும் அவர்களே பாடம் கற்பிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி.
அஸ்தீனா பஸ்தீனா. அவங்க பாடம் கற்பிக்கிற விஷயமா இருக்கட்டும் அல்லது பள்ளி மனநம் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கிறாங்க அப்படின்ற மாணவர்கள் மூலியமா பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். அது அற்புதமாச்சின் அற்புதம் என்றே அது சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு நமது மனம் வந்து பாராட்டுகிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் கேட்டா, ஹோம்ஒர்க்கு பண்ணல அல்லது வந்து எனக்கு அதாவது வந்து தேர்வுக்கு படிக்கல அப்படின்னா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு கையை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு ஏல, அதாவது அப்பா நல்லா இருக்காங்களா, இல்ல அம்மா நல்லா இருக்காங்களா, அக்கா தங்கச்சி நல்லா இருக்காங்களா, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அப்படி ஒரு அடிவரை போடுவாங்க. அது வந்து டீச்சருக்கு உண்டான ஒரு அன்பான ஒரு கண்டிப்பை வந்து பல இடங்கள்ல செஞ்சிருக்காங்க. அது இது ஸ்கூல்ல இருந்து அவங்க செய்யல, அந்த ஸ்கூல்ல செஞ்சிருக்காங்க. அது மாதிரி 13 ஆசிரியர் பணியை வந்து புதுமணத்தில் வந்து பல விஷயத்துல வந்து அறிவியல் ரீதியாக செஞ்சிருக்காங்க. அறிவியல் ஆராய்ச்சியாக இருக்கட்டும், அறிவியல் பாடங்களை ரொம்ப திறமையா அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல தருமபுரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆசிரியர் சமுதாயத்திற்கே பெருமை சேர்த்தவர்கள். கல்வியின் சிறப்பை பற்றி நம் முன்னோர்கள் அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தியடிகள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற நம் முன்னோர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் தீர்க்க திருச்சியான முகமது நபி அவர்களும் இந்த கல்வியின் அவசியத்தையும், கல்வி வந்து வாழ்க்கை போற, அதாவது கடைசி வரைக்கும் தொடர்ந்து கொண்டே போகும். ஒருவர் மூலம் தொடர்ந்தே போகும். இதுதான் வந்து எப்பவுமே வந்து தொடர்ந்து கொண்டே போற சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு பணி. இதை நம்ம வந்து மனசார பாராட்டுறோம். நீங்கள் கற்றுக் கொடுத்து ஓய்வு பெற்று நீங்கள் இப்போது விடைபெற இருக்கிறீர்கள். அந்த கல்வி ஏதோ ஒரு மூலையிலே, ஏதோ ஒரு இடத்திலே அது சுடர் ஒளி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதற்காக எங்களது மாணவ செல்வர் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே மேலும் அவர்கள் ஒரு நடத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நாம் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போல இலக்கிய மடியின் சார்பாக ஒரு பாராட்டு மடல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதை நான் வாசிக்கிறேன், அது கூட கொடுக்கணும். அவருடைய ஆசிரியருடைய மாணவர் வந்து புதுமணம் வாசிக்கிறாருன்னு தெரியும். அவரு வந்து எழுதின ஒரு கவிதை, அவங்க பேர் உஷா அப்படிங்கிறதுனால ஊர்லயே எழுதியிருக்காங்க. உலக கல்வியை ஊட்டி வளர்த்து உண்மையான வழியை கற்றுக் கொடுத்து உலகின் உணர்வை உணர வைத்து ஊக்கத்தை ஊண்டுகோலாய் தந்து ஓமையோடு அறிவியலை அள்ளித்தந்து உயர்வான பல மனிதர்களை உருவாக்கி உஷாராக உலகில் வாழ எங்களுக்கு கற்றுத்தந்த உஷா என்னும் என் பள்ளி ஆசிரியரே, நீங்கள் நீடூடி வாழ வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். நீங்கள் வேண்டுமானால் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம், ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுத்த கல்வி என்றும் ஓய்வு வராது பற்றி மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அப்போது ஆசிரியருக்கு பொன்னாடை போட்டி இலக்கிய மடை சார்பாக பொன்னாடை போட்டது. அவருடைய சிறப்பு பதிப்பு கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த எங்கள் இலக்கிய சார்பாக நன்றிகள். அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என கூறி மேலும் என்னும் இடத்தில் வாழ்த்து மடல் வாசித்து உஷா அவர்களை வாழ்த்து பேசிய இலக்கிய மேடை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றிகள்.